கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 16வது அதிகாரம் 12-13 வசனம். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அங்கு சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக சீஷர்களிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். நான் போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும். நான் போவேனே ஆகில் என்றென்றைக்குமான தேற்றரவாளனை உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு என்ன செய்வார்? உணர்த்துவார். இன்னும் நான் அநேக காரியங்களை நான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா சொன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? தாங்க மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சமயத்தில் ஆவியானவர் அவர்களுக்குள் கிடையாது. அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இயல்பு அவங்க கிட்ட கிடையாது. அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய இயல்பு அவங்க கிட்ட கிடையாது. அதை அவங்க இன்னும் பெற்றுக்கொள்ளல. அவர் உங்களை சகல சத்தியத்திற்கு நேராக என்ன செய்வார்? வழி நடத்துவார். இன்னைக்கு இதை தான் பார்க்க போறோம். ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்யறாரா? வாசம் செய்கிறார். எதற்காக அப்படின்னா, சகல சத்தியத்திற்கு நேராக நம்மை வழி நடத்துவதற்காக, சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஒவ்வொரு பாடம் சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வேற வேற டீச்சர் எடுப்பாங்க. அதுபோல வேதத்தை, சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஆசிரியர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் சொல்லிக் கொடுக்காமல் நமக்கு அதை என்ன செய்யாது? புரியாது. ஹாஸ்பிட்டல்லாம் ஏதாவது ரிப்போர்ட் வந்தது அப்படின்னா அது ஆங்கிலத்தில் இருக்கும். அந்த ஆங்கிலத்தை நம்ம வாசிச்சிருவோம். ஆனா அந்த மருத்துவ வார்த்தை, அந்த டேர்ம், அது டாக்டர் சொன்னாதான் நமக்கு அது என்ன செய்யும்? புரியும். என்ன நோய்ங்கிறத அவர் சொன்னாதான் நமக்கு என்ன செய்யும்? புரியும். அது போல நமக்கு தமிழ்ல வேதாகமம் இருக்கு. தமிழை என்ன செஞ்சிடறோம்? வாசிச்சிடுறோம். ஆங்கிலத்துல இருக்கு. ஆங்கிலத்தை என்ன செஞ்சிடறோம்? வாசித்து விடுகிறோம். ஆனால் அதன் அர்த்தத்தை ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தால்தான் நமக்கு என்ன செய்யும்? புரியும். இல்லை என்றால், இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படின்னா அவர் சுகத்தை கொடுத்துட்டாரு. அந்த தகவல் நமக்கு என்ன செய்யும்? தெரியும். ஆனால் அவர் சொல்லிக் கொடுத்தால்தான் அது புரியும். தெரிகிறதற்கும் புரிகிறதற்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. இதை கற்றுக் கொடுக்கிறதுக்காக தான் அவர் நமக்குள்ள என்ன செய்கிறாரா? இருக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கிறது தான் வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடை நம்ம பெற்றுக்கொள்ளலன்னு சொன்னா அந்த அர்த்தம் நமக்கு என்ன செய்யாது? புரியாது. அர்த்தம் புரியவில்லை என்றால் அந்த பலன்களை நாம என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை என்ன செய்ய மாட்டாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னா, அவைகள் அவனுக்கு எப்படி தோன்றுமா? பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். அது புரியும். அந்த வசனங்களை வாசிக்க தெரியும். ஆனா அதை புரிந்து கொள்ள முடியாது. அது என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறது என்ன செய்யாது? தெரியாது. ஏன்னா அந்த வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
அதை ஆவியானவர் தான் ஆவிக்குரியவைகளை நமக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அப்படிங்கிறது தேவனை அறியாதவர்களை குறிக்கிறது. தேவனை அறியாதவர்களுக்கு வேதம் என்ன செய்யாது? தெரியாது, புரியாது. நாம தான் அவங்க வாசிக்கின்ற வேதம். அதனாலதான் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. நீ ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை என்ன செய்யணும்? காண்பிக்க வேண்டும். அதுலதான் கிறிஸ்துவ அவங்க என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அவங்க வாசிக்கின்ற வேதம் நாம தான். நம்ம மூலமாக தான் கிறிஸ்து அவங்க கிட்ட என்ன செய்ய முடியும்? வெளிப்பட முடியும். அவங்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய இயல்பு கிடையாது. ஆவியானவர் கற்றுக் கொடுக்கும் போதுதான் அவங்களால என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அது போல விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் மாம்சத்துல உலக பிரகாரமான மாம்ச சிந்தனைகளை கொண்டு இந்த வசனங்களை என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. ஆவியானவரின் உதவி கொண்டுதான் விசுவாசிகளும் அதை என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் பலருக்கு வேதம் என்ன செய்யறது இல்ல? புரியுறது இல்ல. வேதம் சொல்லி இருக்கு, இந்த காலத்துக்கு அது சரிதானா? இந்த காலத்துக்கு இது ஒத்து வருமா? பிராக்டிக்கலா அது எப்படி பாசிபிள்? ஏன் கேள்வி வருதுன்னா, நம்ம மாம்ச சிந்தையோடு அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக அதை இன்னும் நாம என்ன செய்யல? புரிந்து கொள்ளவில்லை. ஆவியான தேவனால் ஆவிக்குரிய உலகிலிருந்து ஆவியில் நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். நாம இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்கு உரியவர்கள் இல்லை. நம்முடைய மூலம் எது அப்படின்னா அது ஆவிக்குரிய உலகம்தான். ஆவியான தேவனால் தான் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு போகும்போது, இந்த சரீரத்தை விட்டுட்டு போகும்போது ஆவி மறுபடியும் எங்க போகுது? படைத்தவரிடம் செல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பார்க்கின்றவைகளை காட்டிலும், நாம் உணர்கின்றவைகளை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கின்ற நிஜத்தை காட்டிலும் இந்த ஆவியான வார்த்தை தான் சத்தியம். அது மாறாதது. வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், அதில் வார்த்தையோ மாறாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இதை புரிய வைக்கிறதற்காக தான், இதை சொல்லி கொடுக்கிறதற்காக தான் ஆவியானவர் என்ன செய்யறாரா? நமக்குள் இருக்கிறார். அவர் அந்த வெளிச்சத்தை நமக்கு காண்பிக்காவிட்டால் அது நமக்கு புரியாது, நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, விசுவாசிக்க முடியாது. அதனாலதான் ஒருத்தங்களுக்கு சத்தியத்தை கொடுக்கும்போது ஒரு சிலர் உடனே விடுதலையை பார்க்கறாங்க. இன்ஸ்டன்ட் அதை சொல்லி கொடுக்கும் போதே ஒருத்தரால விடுதலை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். மரண படுக்கையில் இருப்பவர்கள் கூட உடனடியா என்ன செய்ய முடியும்? சுகத்தை பெற முடியும். ஒரு சிலர் சத்தியத்தை கொடுத்து ஒரு சில மாதங்கள்ல அந்த விடுதலை என்ன செய்யறாங்க? பார்க்கறாங்க. ஒரு சிலர் வருடக்கணக்கானாலும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சிலர் இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாங்க? போயிடுறாங்க. வார்த்தையில மாற்றம் இல்லை. மாற்றம் எங்க இருக்கு? ஏற்றுக்கொள்ளுகின்ற இருதயத்தில் இருக்கிறது. அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அது ஒருவருக்கு வேலை செஞ்சதுன்னா அது எல்லாருக்குமே என்ன செய்யும்? வேலை செய்யும். பெற்றுக்கொள்ள முடியலன்னா மாற வேண்டியது யார் தான்? நம்ம தான் மாறணும். அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வெளிப்பாடுகளை வாங்கி கொள்ளணும். ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறத காது கொடுத்து என்ன செய்யணும்? கேட்கணும். அப்பதான் அந்த இடத்தை நம்ம விசுவாசிக்கவும் என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.